ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இதுக்கு முதல்ல கிளாஸஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு போன கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 அப்படின்னு சொல்லலாம், ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐ ஷேப் மாதிரி உங்களுக்கு நான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். போன ஸ்டிச் வந்துட்டு சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு கீழே. இன்றைக்கி பார்க்க போகிறது ஹனிகோம் ஸ்டிச்சு. இதை வந்துட்டு இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டிச்சோட டைப்பு, இந்த ஸ்டிச் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு இந்த மாதிரி ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஸ்டிச்சும் ஹெக்ஸாகன் மாதிரி இருக்கும். அதாவது தமிழில் அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பேட்டர்ன் ஸ்டிச் மாதிரியே தான் ஒரு சின்ன வேரியேஷன். அதாவது சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல நம்ம அப்படியே மேலேருந்து இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நீடிலில் இந்த ஸ்டிச்சை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இந்த ஸ்டிச்சை இழுத்துட்டு நம்ம பஞ்ச் பண்ணுவோம், சரிங்களா? அப்போது இந்த ஷேப் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இதுதான் இந்த ஸ்டிச், சரிங்களா? எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் வாயில சொல்லிட்டேன். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம இதை டிவைட் பண்ணிக்குவோம். ஈக்குவல் ஸ்பேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வச்சு பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் பிரிச்சுக்கோங்க. இப்போ வாங்க போடலாம். இப்போது பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு மாதிரியே இங்கே எடுத்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். ஸோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம இன்னாட் போட்டுடலாம். போன கிளாஸில் போட்ட புது நீடில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் நான் த்ரெட் கட் பண்ணல. மறுபடியும் இங்கே வந்துட்டு இப்போது பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு மாதிரியே இங்கே எடுத்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். ஸோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம இன்னாட் போட்டுடலாம். போன கிளாஸில் போட்ட புது நீடில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் த்ரெட்டை கட் பண்ணல, அப்படியே செகண்ட் லைனில் நூலை எடுக்கிறேன். இங்கே ஒரு செயின், இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இங்கே ஒரு பஞ்ச் பண்ணணும். இதை மட்டும்தான் இந்த ஸ்டிச்சில் டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் ஹனிகோம் ஸ்டிச்சுக்கும், சரிங்களா? மேலே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்குது. அடுத்த லைனில் நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ 2 ஸ்டிச்சாக நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போது இங்கே என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இப்போது இந்த லைனில் த்ரெட் எடுத்துட்டு இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி கீழே இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். லைட்டாக இப்படி இழுத்துட்டு பட்டன் ஹோல் கிடைக்கும். பட்டன் ஹோல் எடுத்துக்காமல் இருக்க நம்ம ஒரு லாக் வச்சிடறோம். இப்படி எடுத்துட்டு செயின் எடுத்துட்டு லைட்டாக அப்படி கீழே இழுத்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்னாட் போட்டுடலாம், ஓகேங்களா? இப்போ பேசாமல் இப்போது த்ரெட்டை மறுபடியும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். புது நீடில் அப்படின்னா நீங்கள் போட்டாலும் இப்படி தான் கட் ஆகும், நான் போட்டாலும் இப்படி தான் கட் ஆகும். ஒரு 1 வீக் பழக்க வரைக்கும் சிரமம். அதுதான் சொல்கிறேன் நான்.
நீங்கள் 2-3 நீடில் பழகி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். திடீர்னு உடஞ்சாலும் உடஞ்சி போயிடும், அதிகமாக உடையாது. த்ரெட் நீடில் மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. பீட் நீடில் வேணால் எனக்கு 2-3 நீடில் உடஞ்சிருக்கு, 2 நீடில் உடச்சிருக்கேன் நான். அதனால் ஹேண்டில் பண்ண வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஷேப்பு? நான் இங்கே வரைஞ்ச மாதிரியே வந்துருச்சா ஷேப்பு? அந்த ஹெக்ஸாகன் ஷேப்பு. இன்னொரு லைன் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லைனில் ஃபுல்லாக ஷேப் வந்துடும். இதை இப்படி இழுத்து போடும்போது இந்த லைனில் ஷேப் வந்துடும். சரிங்களா? பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவாயில்ல. பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஆரியில் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரி படிச்சுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட ஒர்க்கை பார்க்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் வீடியோ பார்த்து புரியல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா நான் ரொம்பவே கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே கமெண்டில் ரிப்ளை கொடுத்துருவேன், சின்ன ஏதாவது டவுட் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். சரிங்களா? இதில் ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சோட இது மட்டும் ஒரு சின்னதாக ஒன்று ட்ரா பண்ணி போட்டதோடு விட்டுறாதீங்க. ஹோம்ஒர்க் வந்துட்டு ஒரு இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணத்தான் ஆரி வரும். ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஆனால் இது கொஞ்சம் எடிட்டிங்கில் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். எந்த இமேஜ் பண்ணாலும் அப்ளை பண்ணணும். அதான் ஃபுல்லாகவும் இருக்கும். அப்ளை தரேன். இந்த மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நானே வந்துட்டு புது நீடில் அப்படின்றதுனால ரொம்பவே பொறுமையாக அவுட்லைன் போட்டேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஐ ஷேப்போ இல்லை ஒரு திலகம் ஷேப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். புது நீடில் அப்படிங்கிறதுனால த்ரெட் கட் ஆகிட்டே தாங்க இருக்கும். பழக வரைக்கும் கட் ஆகத்தான் செய்யும். நீங்கள் உடனே தூக்கி போட்டுறாதீங்க நம்மளுக்கு ஆரி வரல அப்படின்ட்டு. யாருக்குமே எதுவுமே எடுத்தோடனேயும் வராதுங்க. எனக்கும் எடுத்தோடனேயும் ஆரி வரவே இல்லைங்க. 2 நாள் நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாளுக்கு 2 மணி நேரமாவது நீங்கள் ஆரிக்காக ஒதுக்குங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம தனிச்சு நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 டேஸ், அதாவது ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் ஆரி கூட பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஈஸியாக வரும். என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீட்டாக புரியும். சரிங்களா? நம்மளுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வரும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்களா எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் மிஸ்டேக்கு. சின்னதும் பெருசுமா பாக்ஸ் போட்டாச்சு.
அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹாஃப் போர்ஷன் இதை வந்துட்டு கரெக்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு பாக்ஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதும் பெருசுமாக இருக்குது. வேறு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.